அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நான் கொடுக்க மாட்டேன். எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலையும். என்னதை அவள் எடுத்துட்டு அவள் இதை நான் எடுத்துட்டேன். அது 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, அதோட மோசமான பிரச்சனை. ஆம்பளை போய் பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட பிரச்சனை கொஞ்சம் கம்மி. 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுங்களேன், என் ட்ரெஸ் அவள் எடுத்துட்டா, அவள் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருக்காளா, எனக்கு தெரியாமல் போட்டுட்டேன். இல்லை சரியான சண்டை சொல்லு, நீ எடுத்துக்கோ, ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாதனால தான் அந்த கொஞ்சமாக எடுத்துக்கொண்டதை பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இந்த சம்பவம் எந்த காரியத்துக்குள்ள வருதுன்னா, தன்னுடைய மேன்மையை ஒரு மனுஷனால எடுக்க முடியாது என்று உணர்ந்திருக்கிற மேவிபோசேத்துடைய வாயினால வருகிறது. நீங்க சரீரத்தினால மேன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்க பிறப்பினால மேன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பணத்தினால மேன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்க படிப்பினால மேன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க. மேன்மை உங்க கிரியையினால தான் இருக்கும். உங்க கிரியை சரியா இருந்தா உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த மேன்மையை இப்போ எப்படி பெற்றுக்கொள்ள தெரியல. உலக பிரகாரமான பணத்தினாலே, பொண்ணாலே, பொருளாலேயோ, பரம்பரை சொத்துக்கினாலேயோ, பரம்பரையினாலேயோ அதை மேன்மை பெற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேன்மை உன் கிரியையினாலே உறுதி செய்யப்படும். இங்கே மேவிபோசேத்து சரீர பிரகாரமாக பலவீனமானவன், அனாதையை போல நிற்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய இருதயம் சொல்லுது, அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எனக்கு கவலை இல்லை, எனக்குரியதை ஒருவனால் எடுக்க முடியாது. அதுதான் தேவ தயவு, தேவ கிருபை, இயேசு என் மீது வைத்திருக்கிற அன்பு. உங்க மேல இயேசு அன்பு வச்சிருந்தா அதை யாரால எடுக்க முடியுமா? அந்த அன்பு தான் உங்களுக்கு வெளியேறப்பட்டது. அங்க சொல்றாரு, ராஜாவை ஆண்டவர் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிற போது எனக்கு அது போதும். என் அப்பா என் வீட்டுக்கு வந்தா அது போதும். நான் தகப்பனை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது போதும். இயேசு என் வீட்டிற்கு வந்திருக்கும் போது உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் ஒருபோது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு முன்னாடி இயேசு வந்தா நீங்க என்ன கேட்கணும்? ஒன்றைத்தான் கேட்கணும், ஆண்டவரே நான் பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, உம்மை கேட்குறேன், நீங்க என் கூட இருங்க. அவர் நம்ம கூட என்ன கிடைக்கும்? சகலமும் நமக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வாசிக்க கேட்போம். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்துக்குள்ள பல விதமான குழப்பங்கள் இருக்கு. நாம என்னத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? எது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்? யார் இந்த மேவிபோசேத்து? வாசிப்போம். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால், அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். ஆமென். 5 வயதுடைய ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேர் என்னது? மேவிபோசேத். அவன் யாரு? யோனத்தான் என்று சொல்லக்கூடிய தாவீதின் சிநேகிதனாகிய ஒரு அற்புதமான மனுஷனுடைய பிள்ளை, சவுளுடைய பேரன். எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. சவுளுடைய குடும்பம் எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் இருக்கிற உயிரோட, அவன் தான் யோனத்தானுடைய மகனாகி மேவிபோசேத். அவனுக்கு ஒரு தகுதி இருக்குன்னா என்ன தகுதி தெரியுமா? முடவன் என்று தகுதி. உயிருக்கு பயந்து தாவீது சவுளுடைய குடும்பத்தார் எல்லாவற்றையும் கொன்று முடித்த பிறகு அங்கே ஒருவரும் மிஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்து அவனோடு இருந்த யுத்த வீரர்களை மற்ற எல்லாரும் கொண்டுக்கிட்டாங்க. அங்கே யோனத்தானுடைய மகன் ஓடி ஒளிந்து கொண்டுதான். அங்கே கொல்ல வர்றாங்க, திரும்ப தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு சத்தம் கேட்ட பாட்டி அந்த மேவிபோசேத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ அவனுக்கு 5 வயசு. ஓடும்போது கீழே விழுந்து 2 கால்களும் முடவனானான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் கால்கள் முடமாகலாம், உங்கள் எண்ணங்கள் முடமாக கூடாது. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், கெட்டாலும் மேன்மக்காலே சங்கு சுட்டாலும் மென்மை தரும். நீங்க மேன்மக்கள்ன்றது உங்க பிறப்பால் அல்ல, உங்கள் கிரியைகளாலே உறுதி செய்யப்படும். நீங்க ஒருவேளை ஒரு தரித்திரமான ஒரு குடும்பத்தில், ஒரு சாபமான ஒரு குடும்பத்தில், இல்ல அருவருப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்திருந்த குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கிரியைகள் மேலா இருக்குமானால் உங்கள் கிரியைகளை வைத்து உங்களுடைய அடையாளம் உறுதி செய்யப்படும். மேவிபோசேத்துடைய அடையாளம் முடவன், ஆனால் அவன் கிரியையினாலே
அவன் உயர்த்தப்படுகிறான். ரூத்து நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் இழந்தவள், தன் கணவனை இழந்தவள், தன் உறவுகளை இழந்தவள். ஆனால் அவன் தன் கிரியையினாலே அவளை குறித்து சொல்லுது குணசாலியான ஸ்திரீ. எஸ்தரை குறித்து நமக்கு தெரியும், சித்தப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து செய்தபடினாலே அவர் ராஜாத்தியாய் மாற்றப்பட்டாள் கிரியையினாலே. உங்கள் கிரியை தான் உங்களுடைய தகுதியை தீர்மானிக்கும். நீங்கள் அடிமையாக இருந்திருக்கலாம். தானியேலை குறித்து சொல்கிறது, அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த பரிசுத்தம், அவனுக்குள்ளே இருந்த தேவனை குறித்த வைராக்கியம் அவனை ராஜாக்கு நிகராய் உயர்த்தினது. யோசபாத்து சிறையில் கொண்டு போகப்பட்ட அடிமை, அவன் கிரியையினாலே அவன் ராஜாவுக்கு நிகரானவனாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு ஒன்றைத்தான் இங்கே மேவி பட்சத்தை கொடுத்தான். மேவி பட்சத்தை யார் இங்கே? 2 காலும் இருந்தும் நடக்க முடியாத முடவன், ஏற்கனவே கொல்லப்படுவதற்கு தேடப்படக்கூடிய ஒரு நபர். நம்ம சில நேரங்களில் பார்ப்போம், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, அதனால் நானும் அதே மாதிரி செய்யிட்டேன். இல்லைங்க, உங்கள் சூழ்நிலையை வைத்து உங்கள் மேன்மைகள் தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்கள் சூழ்நிலைகள் உங்களுடைய சொந்த குணத்தை மாற்றாது. உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்குள் இருக்கும் நல்ல இருதயத்தின் எண்ணங்களை மாற்றாது. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், தேவனுக்குரியவர்களாக இருப்பீர்களானால், எந்த சூழ்நிலையும் உங்களை தவறான வழியில் நடத்தவே முடியாது. நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அதெல்லாம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருப்பீர்களானால் மீண்டும் ஒருமுறை பாவத்திற்குள் உங்களால் போகவே முடியாது. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இல்லாது இருப்பீர்களானால் பாவம் உங்களிலிருந்து ஒருபோதும் விலகி போகாது. இன்றைக்கு முடவன் என்று சரீரத்திலே உறுதி செய்யப்பட்ட ஒருவன், அவன் கிரியையினாலே அவன் மீண்டும் ஒரு உயர்த்துக்கு போகிறான். அந்த வார்த்தையை தான் சொல்றான், அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். எடுத்துக்க வேண்டியதை செய்யாமல் இருப்பதனால தான் நம்முடைய மேன்மைகளை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் சொல்கிறேன், என்கிட்ட அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், நான் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், இப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேன். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், உங்கள் இருதயத்தை சரியாக வச்சுக்கும். உங்கள் இருதயம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழலாம். அநேக நேரங்களில் நான் மனிதர்களை பார்க்குறேன், ஆட்கள் இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆட்கள் இல்லாத போது ஒரு மாதிரியும். பரிசுத்தம் என்பது நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற வெளியடக்கமான ஒரு மேஜிக் அல்ல. பரிசுத்தம் என்பது உள்ளான உணர்வுபூர்வமான வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருக்கு அது என்னன்னே தெரியல. உங்கள் திட்டங்கள் எல்லாம் மனுஷனுக்கு மறைவா இருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்கள் தேவனுக்கு ஒருபோதும் மறைவா இருக்காது. மறந்துடாதீங்க. வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 16:1 தொடங்கி. தாவீது மலை உச்சியில் இருந்து சற்று அப்புறம் போய் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியம். இந்த சம்பவம் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். தாவீது தன் சொந்த மகனாகி அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு ஒரு வழியா எங்க வர்றாரு, திரும்பவும் அப்சலோம் மரிச்சு போயிட்டான் கேள்விப்பட்டுட்டு திரும்பவும் தேசத்துக்கு வர்றாரு. தேசத்துக்கு வரும்போதே முதல்ல ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். வாசிங்க. இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய ஷீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றனான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ஆமென். இது தாவீதை சந்திக்க போகிற ஒரு மனுஷனை பார்க்குறான். ஷீபான ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, அவனை சந்திச்சு அவனை இளைப்பாறும்படி அவன் அந்த விடாயத்து இருந்த ஒரு சூழலில், அந்த வனாந்தரத்தில் வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு தேவையான நல்ல ஆகாரங்களை, நல்ல எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. அந்த நபர் பேர் என்னது? சீபா. இந்த சீபா யாரு? அதுக்கப்புறம் நம்ம போவோம். சீபா யாரு? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதி இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது என்ன செஞ்சிட்டாரு, அது வரைக்கும் எல்லா சவுலுடைய உறவுகளை எல்லாவற்றையும் கொன்று போட்டு விட்டுட்டு அவருக்கு ஒரு நினைவு வருது. ஏன்னா யோனத்தான் யாரு? தாவீதுடைய உயிர் சிநேகிதன், சாதாரண சிநேகிதன் இல்லை. தன் மேன்மையை தாவீதுக்காக விட்டு கொடுக்கிற துணிந்த ஒரு சிநேகிதனாகிய யோனத்தான். அந்த யோனத்தான் நிமித்தமாக கேட்கிறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டார். அப்படின்னா எல்லாரையும் கொண்டுட்டாரு. எல்லாரையும் கொண்டு முடிச்ச பிறகு யாராவது இருக்காங்களா?
யோனாத்தான் நல்லவனாச்சே, அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்க. ஏன்னா யோனாத்தான் உயிரோடு இருக்கும்போது தாவீது யோனத்தான்னு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன கமிட்மெண்ட்டு? நான் உனக்கு என்னுடைய மேன்மையை விட்டு கொடுக்கறதுனால என்னுடைய சந்ததியை நினைவு கூறன்னு சொல்லி தாவீது அதை நினைவு கூறும்படியாக தேவன் அதை செய்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் மறக்கலாங்க, தேவன் ஒருபோது மறக்க மாட்டார். உங்கள் நற்கிரியைகளை இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட கேட்குறீங்க, நான் உதவி செஞ்ச உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. நீங்கள் உதவி செஞ்சா நான் வந்தனா? அவங்க மறக்கலாம், ஆனால் உங்கள் கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். யார? சீபா என்னும் சவுலின் வீட்டு வேலைக்காரன். சீபா யாரு? வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன் அப்படின்னா மேவிபோசேத்துடைய வேலைக்காரன். வாசிங்க வாசிங்க. ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அது அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படிக்கு யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான். என்ன அடையாளம்? மேவிபோசேத்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லல, முடமானவன். இன்னைக்கு உங்களை குறித்து அடையாளம் எப்படி இருக்குது? ஒன்றும் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, படிப்புனால ஒரு மண்ணும் இல்லை. இருந்தா அவன் படித்து என்ன செய்யறான்? படிக்காமல் அதே சம்பளத்தை வாங்குறான். இந்த முடமான அடையாளம் தேவையில்லைங்க. இந்த முடவன் என்ற அடையாளத்தை தான் உலகம் உங்களுக்கு கொடுக்கறது விரும்புது. இந்த படிப்புனால உனக்கு பிரயோஜனம் கிடையாது, இங்கே சர்ச்சுக்கு போகிற ஒரு நன்மையும் கிடையாது. இந்த அடையாளத்தை உலகம் உங்களுக்கு கொடுக்கணும் விரும்புது. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். இங்கே அவன் சொல்கிறான், ராஜாவோட மகன் ஒருத்தர் இருக்கிறான், யோனத்தான் மகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் மேவிபோசேத். அப்படி சொல்லல, முடவனான ஒருவன் இருக்கிறான். சொல்றது யாருங்க? இன்னொரு ராஜா இல்லை, வீட்டு வேலைக்காரன். வேலைக்காரனை கூட அவர் ராஜா மகனா தெரியல, முடவனா தான் தெரியறான். காரணம் என்னவென்றால் அவன் கிரியையில இன்னும் பலப்படலை. நீங்கள் கிரியையில பலப்படும் போது உங்கள் கிரியைகள் தான் தெரியும். இன்னைக்கு பிரதமர் மோடி இருக்கிறாரு, அவர் எந்த காலேஜில் படித்தார் தெரியுமா உங்களுக்கு? என்ன படித்தார் தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்போ அவர் யாருன்னு தெரியும்? பிரதமர்னு தெரியும். ஒரு படிப்பு அவரை உயர்த்தலை, ஆனால் அவர் அதற்கென்று செய்த கிரியைகள் இன்னைக்கு அவரை உயர்த்தி இருக்கு. அப்படிதானே? நீங்கள் செய்கிற கிரியை தான் உங்களை உயர்த்துமே தவிர உங்கள் படிப்பு உங்களை உயர்த்தாது. உங்களுடைய சுயாதீனமான மனுஷிக பெருமைகள் உங்களை உயர்த்தாது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்து தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். இப்பதான் தாவீது கூப்பிடுறான், முடவனே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனை முத ஒருத்தர் எப்படி சொல்றான்? மேவிபோசேத்தே. உங்கள் அடையாளங்கள் மாறுவதற்கு உங்கள் கிரியைகளில் நீங்கள் பலப்படணும். அவன் வந்த உடனே என்ன செஞ்சான்? நான் தான் அப்படி சொல்லலை, எங்கே விழுகணுமோ அங்கே விழுந்தான். தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தான். அவனை சொல்றான், மேவிபோசேத்தே. வாசிங்க. அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. நீ பயப்படாத, உன் கிரியையை சரியா செய்ய ஆரம்பிச்சிட்ட. நீ செய்ய வேண்டிய இடத்துல செய்யற. இதுக்கு முன்னாடி எவன் காலிலே விழுகல, கரெக்டா விழுக வேண்டிய காலில் விழுந்துட்ட. இன்றைக்கு மனுஷ தயவுக்காக கண்டவன் காலில் விழுந்துகிட்டு இருக்க மனிதர்கள் நான் பார்க்குறேன். அங்கே போனால் இங்கே போனால் இவங்ககிட்ட காத்திருந்தா ஒருத்தனாலே உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டீச்சர் வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு கல்வி அமைச்சர் வீட்டிலேயே காலமாக காத்து கிடந்துருக்குறாங்க. காலங்காலம் காத்துருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க டீச்சர் வேலை அங்கே அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம காத்திருக்க வேண்டிய இடம் கல்வி அமைச்சருடைய வீடு இல்லை, கர்த்தருடைய சமூகம். இங்கே காத்திருக்க வேண்டிய, பணிய வேண்டிய, துதிக்க வேண்டிய, நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னு மேவிபோசேத்துக்கு தெரியும். அந்த இடத்துல முகம் குப்புற விழுந்தான். அங்கே தாவீது சொல்றான்,
பயப்படாத. ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் கிரியைகளை நீங்கள் செய்யும்போது ஆண்டு சொல்லுவார் பயப்படாத. பயப்படாதன்ற வார்த்தை யார் சொல்லுவாங்க சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை பயப்படாத. இன்றைக்கு அதை மேவி பேசத்து பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாய் யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாய் சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். எங்க இருப்பாரா? நித்தமும் என் கூட சாப்பிடுவேன், நித்தமும் என்னோட கூட நீ இருப்ப. முன்னாடி என்ன வந்தாரு அவரு? அவருடைய அடையாளம் என்னது? இப்ப என்ன அடையாளம்? ராஜா பந்தில சாப்பிட்றவன். அவனுடைய நிலங்களை எல்லாம் அவனுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்கு அவன் செஞ்ச காரியம் என்னது? ராஜாவை சந்திச்சு முகம் கோப்புற விழுகிறான். நீங்க ராஜ சமூகத்தில் முகம் கோப்புற விழுந்துச்சுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல. கண்டவன் காலில் விழுந்தா மாறு நினைக்கிறாங்க. எவன் காலில் விழுந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை மாறாது. இயேசுடைய பாதத்தில் விழுந்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். நீங்க இழந்ததெல்லாம் திரும்பி தருவீங்க, திரும்பி பெற்றுக்கொள்வீங்க. அந்த ரகசியம் தெரியாதனால தான் நீங்க கண்ட இடத்துல போய் காத்து கிடக்குறீங்க. கர்த்தர் சுமூகத்தில் காத்து இருக்கிற நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேறீங்க இல்லையா? அதனால தான் தாவீது சொல்றாரு, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகலை. அவரை நோக்கி பார்க்கணும். அது அவருடைய சமூகத்தில் காத்து கிடக்கணும். மொய் புஷத்துக்கு எல்லாம் திருப்பி கிடைக்குது. என்ன கிடைக்குது? எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிறான். அவன் சம்பாதித்ததை அல்ல, அவன் சரியான இடத்துல தன்னை அர்ப்பணித்ததினால் பெற்றுக்கொள்கிறான். ரெண்டாவது காரியம் வாசிங்க. அப்பொழுது 8வது வசனம். அப்பொழுது அவன் அவனை வணங்கி, செத்த நாய் போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலை. அதாவது நிறைய பேர் காலில் கும்பிட்டு விழுகிறவங்களுக்குள்ள தாழ்மையின் அனுபவத்தை பார்க்க முடியாது. சீபாவை என்ன செய்யறான்? தன்னை ஒன்றுமில்லைன்னு தாழ்த்துறான். அடிக்கடி உங்களோட நான் சொல்ற ஒரு காரியம் உண்டு. எப்போ ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு? என்னால் ஒன்றும் கூடாதையா, இனி எல்லாம் உம்மால் கூடுமையா. சொல்லுங்க. என்னால் ஒன்று கூடாதையா, இனி எல்லாம் உம்மால் கூடுமையா. என்ன செய்ய கற்றுத்தாரும், எப்படி வாழ என் கூட வாரும். என்ன செய்ய கற்றுத்தாரும், எப்படி வாழ என் கூட வாரும். என்னால் ஒன்றும் கூடாதையா. ஆமென். அப்படி தன்னை அர்ப்பணிக்கும் போது அவன் சொல்றான், நான் செத்த நாயை போல இருக்கிறேன், நான் முடவன் என்று என் வேலைக்காரன் மூலமாக கூட ஒவ்வொரு நாளும் கேட்கிற வார்த்தைகளை உடையவனா இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு மேன்மையா, அந்த மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் உங்களை முழுவதும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், உங்களை தாழ்த்த வேண்டும். தேவன் சொல்லுகிறார் சீபாவை பார்த்து, உன் எஜமானன். வாசிங்க அந்த வசனம். 9வது வசனம். அவன் அவனை வணங்கி, செத்த நாய் போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகி சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். இப்ப என்னவா மாறிட்டார் இவரு? எஜமானுடைய குமாரனாய் மாறிவிட்டார். முடவன் அல்ல. உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் உன்னதமானதை வெளிப்படுத்துகிற இருக்குமானால் நீங்கள் முடவன் என்று சொல்லப்படாமல் எஜமானுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள். உங்க கிரியை தாங்க உங்களை அடையாளப்படுத்தும். அடுத்து அப்படியாக நாம் கடந்து போவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் நம் தோற்றங்களை வைத்து தீர்மானிக்கிறாங்க. இவங்க என்ன குட்டையா இருக்கிறாங்க, இவங்க என்ன கருப்பா இருக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிறாங்க, இவங்க அசிங்கமா இருக்கிறவங்க அழகா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி உங்களை பார்க்கிறவர் அல்ல. உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவனை தேடுகிற உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பை நோக்கி பார்க்கிறவர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது சொல்லுது. நீங்கள் குறைபட்ட சரீரம் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் பூரணப்பட்டதாக இருக்குமானால் தேவன் உங்களை விசேஷ விதமாய் மாற்றுவார். வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீமேயி
அவனை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் நம்முடைய சூழ்நிலையை வைத்து நம் வாழ்க்கையை நாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம அளவுகோலை நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். தேவனை நோக்கி பாருங்கள், உங்கள் எல்லைகள் எல்லை இல்லாமல் பெருகும். அதற்கு தான் தேவன் நம்மை அவரையே நோக்கி கொண்டிருக்க சொல்லுகிறார். வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இங்க சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிறாரு. யாரை செலக்ட் பண்றதுக்கு? இஸ்ரவேலோட ராஜாவை செலக்ட் பண்றது. நமக்கு 2 பார்வை இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய பார்வை, இன்னொன்று உலகத்துக்குரிய பார்வை. சாமுவேல் ஆவிக்குரிய தரிசனத்தை சுமந்து வந்த பிறகு மாம்ச கண்களாலே அங்கே ஈசாயின் பிள்ளைகளை பார்க்கிறார். யாரோ ஒருத்தர் மேலே அபிஷேகத்தை ஊத்த போறாரு. ஏய் 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 இவ இல்ல, உன் கண்ணை சரியா பாரு, மாம்ச கண்ணில் பார்க்காத ஆவியின் கண்களை பாரு. அங்கே முடவானா என்று சொல்லப்படுகிற மேய்ப்பசத்தை எல்லாரும் மாம்ச கண்களாக பார்த்தாங்க. ஆனால் தாவீது ஆவியின் கண்களால் அவனை பார்க்கும்படி தேவன் அனுமதித்தார். இங்கே அவர்கள் செலக்ட் பண்ண வேண்டிய நபர் யாருன்னா, சாமுவேல் செலக்ட் பண்ண வேண்டிய நபர் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தாவீது. நம்ம ஒரு மனுஷனுக்கு மேன்மை எங்க இருந்து பார்க்கிறோம்? அவன் படிப்புல, அவன் சரீரத்தில், அவனுடைய பரம்பரையில், அவனுடைய பணத்தில் பார்க்குறான். இங்கே பார்க்குற ஆண்டவர் வசனம் சொல்லுங்க, நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். மனுஷன் எப்படி பார்க்கறான்? கழுத்துல நகை இல்லைங்க, இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏழை வீடு, இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க வசதியானவங்க, அவங்களால ஏதாவது கிடைக்கும். மனுஷன் பார்க்கறது, கர்த்தர் பார்க்கறது. அந்த ஏழையான அந்த 2 காசு போட்ட அந்த ஸ்திரியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், அந்த ஏழை விதவை பார்த்து, இவர்களோ தங்கள் பெருமையிலிருந்து கொடுக்கிறார்கள், இந்த ஏழை விதவையோ தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் கொடுக்கிறார், இவளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். மேவி பேஷத்து தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தன்னை அர்ப்பணித்த போது அவன் எஜமானின் பிள்ளையாய் மாற்றப்படுகிறான். நீங்க விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குங்க, அதுதான் தேவ சமூகம். நீங்கள் தாழ்த்த வேண்டிய ஒரு இடம் இருக்குங்க, அதுதான் தேவ சமூகம். எவனுக்கு முன்னாடி போய் உங்களுடைய இயலாமையை சொல்லி, உங்களுடைய சூழ்நிலையை சொல்லி நீங்க பரிதபிக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா அது வீணானது. எமிமா என்கிட்ட கேட்கும் போது என்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் அதுக்கான சூழ்நிலை செலவழிக்க முடியாது. ஒன்றை தான் சொல்றேன், தேவ சமூகத்தில் போ, அவர் நினைச்சா அற்புதம் செய்யும், அற்புதம் நடக்கும். நாங்கள் எல்லா கடையும் போகிறேன், பூட்டி கிடக்குது, ஒரு கடை எமிமாக்காக திறந்துருக்கு. என்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்குள்ளே அதை வாங்க முடியுது. நான் ஒன்று எமிமாவோட முழங்கால் ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு. தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தினா உனக்காக கதவுகள் திறக்கப்படும். நீ அங்கே தாழ்த்த அவன் மனுஷன் நம்பி நீங்கள் கொடுத்தா போதும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கொடுக்குற வரைக்கும் அவனை கெஞ்சிக்கிட்டு அவன் ஒரு நாள் நிப்பாட்டுவான். அப்போ எங்கே போவ நீனு? மனுஷன் நோக்கி உங்கள் கையை உயர்த்தாதீங்க. நம்ம கரங்கள் எதை நோக்கி இருக்கணும் சொல்லுங்கள்? பரத்தை நோக்கி என் கரம் இருக்கணும். ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, மனுஷன் என்னை ஐஸ்வர்யாக்கினேன் என்று நான் சொல்லாதபடிக்கு வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி என் கண்களை பார்க்கிறேன், கரங்களை உயர்த்துகிறேன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கன்னிமனை தாங்குமா? இன்னும் காவாசி கூட போல. சரி, ஓகே. இல்லை பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறியாதாங்க. இப்பொழுது நம்ம சீபா யாருன்னு பார்த்துட்டோம். சீபா யாரு? வேலைக்காரன். யார் வீட்டு வேலைக்காரன்? சவுல் வீட்டு வேலைக்காரன். யாருக்கு இப்போ வேலைக்காரனா இருக்கிறான்? முன்னாள் முடவன், இந்நாள் எஜமானன். மேவி விஷயத்தடி வேலைக்காரன். சொல்லுங்க, முன்னாள் முடவன், இந்நாள் எஜமான், அவனுடைய வேலைக்காரனாக இருக்கிறவன். இப்போ இந்த சம்பவத்துக்கு நேரம் போயிடுவோம். அந்த ஒரு வசனம் படித்தோமே, எந்த ஒரு வசனம்? அந்த பழங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து தாவீதுக்கு கொடுத்து, யார் கொடுக்குற அந்த வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
தாவீது மலை உச்சியிலிருந்து ஆ, சற்று அப்புறம் நடந்து போன போது ம், இதோ மேய்வசியத்தின் காரியக்காரனாகிய சீபா ஆ, பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து ஆ. அவனை சந்தித்தான். இப்ப யார் சந்திக்கிறா? சீபா சீபா யாரு? யார் சந்திச்சிருக்கணும்? யார் தாவீது சந்திச்சிருக்கணும்? மேய்பசி சந்திச்சிருக்கணும். மேய்பசத்தை சந்திக்காம இப்போ ஒருத்தர் சந்திக்கிறான் போய் சீபா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேன்மையை தந்திரமாக தான் ஒருத்தனால் எடுக்க முடியும், நேரடியாக எடுக்க முடியாது. உங்கள் உயர்வை ஒருத்தனால் தந்திரமாக தடுக்க முடியும், நேரடியாக தடுக்க முடியாது. அந்த தந்திரமாக தடுக்கிறவங்க எங்கே இருப்பானுக்கிறீங்க? உங்கள் கூட தான் இருப்பான். உங்களுக்கு அடிமையாக இருப்பான், உங்களுக்கு கீழானவனாக இருப்பான். உங்கள் வார்த்தையை தான் பெரிய வார்த்தைன்னு உலகப்புறம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே சீபா தாவீது சந்திச்சு அவன் என்ன செய்கிறான்? அந்த வசனத்தை முடிச்ச படிங்க. ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும். சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து ஆ, அவனை சந்தித்தான். ம், அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பழ குலைகளும் ம். வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. வேலைக்காரன் எதுக்குங்க இவ்வளோ இருக்கு? இதெல்லாம் யாருடையது? மேய்பசித்தோடது. பொருள் மேய்பசித்தோடது. ஆனால் கொண்டு வரவன் சீபா. ஏன் ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போய் நீ இன்னொருத்தர் கொடுத்து எல்லாம் என்னுடையன்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் அன்றைக்கு வேணால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க முகத்தை பார்க்குறவங்க, தேவனுக்கு தான் தெரியும் இது யாருடையதுன்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பைபிளில் வந்து மேலே வந்து வேற ஒருத்தன் பேரை போட்டுட்டா அது அவனுடையதாகாது. உள்ளே இருக்கிறது என்னுடைய எனக்காக தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அப்படிலாம் நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி ஆசீர்வாதம் எடுக்க முடியாது. ஆனால் இவன் செஞ்சு பார்க்குறான். வாசிக்கான் 2ஆம் வசனம். ராஜா சீபாவை பார்த்து ம், இவைகள் என்னத்துக்கு என்று கேட்டதற்கு ம். சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் இந்த கழுதை என்னமோ இவரே சம்பாரிச்ச கழுதை மாதிரி உங்களுக்காக ராஜா கொண்டு வந்து கழுதையில் நீங்கள் உட்காந்து போடும். நீங்கள் டயர்டாக இருப்பீங்கள. எந்த ராஜா? தாவீது ராஜா கிட்ட. அவன் இருதயத்தை அப்படியே சந்தோஷப்படுத்துறான். அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதுக்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான். ஆமென். உங்க மேன்மைய பொல்லாதவன் இப்படித்தான் பறிச்சு தன்னை உயர்வானவனை அடையாளப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண முடியும். சீபா செய்கிற வேலை இதுதான். உங்க வாழ்க்கையில் நிறைய சேபா இல்லை சீபா அநேக காரியங்கள் உண்டு. அநேக தந்திரமான மனிதர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இல்லாத போது, நீங்கள் சில நேரம் குழம்பு வச்சுருப்பீங்க, குழம்பு வச்சுருக்கு அந்த நேரத்து வேற ஒருத்தவங்க வந்து அந்த நின்றுட்டு சமைச்சிட்டு குழம்பு நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு, நீ வச்சியா? ஆமாம். ஆனால் வச்சது ஒருத்தவங்களா இருப்பாங்க. இந்த வீண் பெருமைகளை சுமந்து கொண்டு இருக்க விரும்புகிற அநேகர் உண்டு. அவங்கெல்லாம் என்ன செய்ய, நம்ம ஆசீர்வாதத்தை திரைக்க நிற்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சு வச்சுருப்போம், கடைசி இடத்துல வந்துட்டு அதை வாங்கிட்டு அதை போய் கொடுத்துட்டு அவங்க இப்போ நல்ல பேரை வாங்கிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி தான் சீபா செஞ்சுக்கிட்டு இருக்கான். வாசிங்க 3ஆம் வசனம். தாவீது ராஜா அப்பொழுது ராஜாவின் ஆண்டவருடைய குமாரன் எங்கே? 3ஆவது வசனம். அப்பொழுது ராஜா உன் ஆண்டவருடைய குமாரன் எங்கே என்ன கேட்கிறாரு? உன் பழத்தெல்லாம் விடு, உன் கழுதையெல்லாம் விடு, எனக்கு ஒருத்தன் வேணுமே, அவன் எங்க? என் கூட இருக்கிறவன், என்னோட பந்தில சாப்பிட்றவன், வேண்மையை பெற்றுக்கொண்டவன், எனக்கு முன்பா தன்னை முழுசும் தாழ்த்தி தன்னை ஒண்ணுமில்லைன்னு சொல்லி விலையேர் பெற்ற மனுஷனா மாற்றப்பட்ட மேய்பசித்து எங்க? தேவனுக்கு தெரியுங்க. நீங்க எத்தனை டேஸ்டான சாப்பாடை கொடுத்தாலும் எது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதுன்னு அவருக்கு தெரிய கண்டுபிடிச்சிருவார். முத நீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொலைகளை எதில் வருதுன்னா கர்த்தருக்கு முன்பாக காணிக்க உண்மையாக கொடுக்கறது தான் பிரச்சனை வந்துச்சு. காயின் ஆபேலு. காயின் என்ன செய்யறான்? தன்னுடைய மேன்மைக்காக கொடுக்குறான். ஆபேலு கர்த்தர் கொடுத்ததை கொடுக்குறான். நீங்கள் எதை கொடு தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கிறோ அதில் உண்மையாக கொடுக்கணும். சுய மேன்மையில் கொண்டு போய் எதையும் கொடுத்து பெருமைக்காக கற்றுக்கணும் எதையும் செஞ்சிடாதீங்க. அங்கே ஆபேல் கொல்லப்படுகிறான், ஆனாலும் காயின் சபிக்கப்படுகிறான். உங்க நீதி சில நேரங்களில் மறுக்கப்படலாம், உங்க நீதி நிமித்தம் நீங்க கொல்லப்படலாம், உங்க பரிசுத்த நிமித்தம் நீங்க அழிப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் உங்கள் நீதி ஒரு நாள் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் கேட்கப்படும். ஆபேலின் ரத்தம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டினது. கர்த்தர் இறங்கி வந்தார். ஆபேலின் ரத்தம் என்னை கூப்பிட்டது என்று சொல்லுகிறார்.
உங்க ரத்தம் உத்தம ரத்தமா இருக்கணும், பரிசுத்த ரத்தமா இருக்கு. மரணத்தை குறித்து பயம் இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயப்படவே கூடாது தெரியுமா? மரணத்தை குறித்து தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கிறத உலகம் பார்க்கணும். அதுக்கு நீங்க எப்படி இருக்கு தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிற கூட்டமா இருக்கணும். எலியா சொல்றார்ல, ஆண்டவரே இவனை கொண்டு போட்டுருவா. யாரு? பாகால்களை வணங்குகிற ஆகாப்புடைய மனைவி. யார் அவ? எசபேல் கொன்று போட்டுருவான். நான் ஒருத்தன் மாத்திரம் தான் மீதி இருக்கிறேன், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாதவன். ஆண்டவர் வாடாடி நீ வேற. மலைக்கு மேலே நிப்பாட்டி எலியாட்ட கட்டாரு, 7000 பேர் பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 தீர்க்கதரிசிகளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். உங்களை என்னை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். இப்போ ஆனால் இந்த வருஷம் இந்த நாள் நான் நம்புகிறேன் உங்கள் மேன்மை பெருக போகிறது. உங்களை இவன் என்ன என்ன எடுத்து போனா? வற்றலையும் கழுதி தான் எடுத்து போனா. ஆனால் தாவீதுக்கு யாரு வேணும் கேட்டான்? வற்றலும் கழுதை இருக்கட்டும் பையா, ராஜாவுடைய ஆண்டவனுடைய மகன் இங்கே. ஆண்டவர் உங்களை அப்படி தான் கேட்பாரு. உன்னால் கொடுக்க முடியல பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ எனக்கு வேணும், உன் இருதயம் எனக்கு வேணும். இன்னைக்கு கொடுக்குற உன்னை திராணி இல்லையா? அன்னைக்கு நான் ஆண்டவருக்காக கொடுத்தனே, அன்னைக்கு ஆண்டவருக்கு நிறைய செஞ்சனே, என்னால் செய்ய முடியலையே, இன்னைக்கு எல்லாமே இல்லை வெறுமையாக போயிட்டேனே. இன்னைக்கு உன்ட்ட கொடுக்குற ஒன்று இருக்கு, என்ன வேணுது? முகம் குப்புற வேணும். நான் செத்த நாய்ப்பா, என்கிட்ட கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என் இருதயம் உண்மை மாத்திரம் நம்பி இருக்குன்னு உண்மையாக நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாத, திரும்ப எழுந்துரு, உனக்கு நீ இழந்ததை எல்லாவற்றையும் திரும்பி தருகிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், தேவ சமூகத்தில் உன்னை முழங்கால் படியிடு. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா ராஜா, இல்ல 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். ஆமென். சீபா என்ன சொல்றான்? சொத்தை ஆட்டை போட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்றான்? ரொம்ப கொடுமையான ஒரு வார்த்தை சொல்றான். தாவீது தான் இப்ப இல்ல இப்ப நான் தான் ராஜான்னு சொல்லி யார் சொல்றாவா? மேய்போச சொல்றாரா? இஸ்ரவேல் நாட்டை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு, இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான்? மேய்போச சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சீபா தாவீது கிட்ட சொல்றான். கர்த்தர் எனக்கு இஸ்ரவேல் தேசத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. நீங்க இல்லைன்னு உங்களை குறித்து உலகம் தப்பு தப்பா பேசும். யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்ட போய் சொல்றான்? தாவீதுட்டே போய் தைரியமா சொல்றான். என்ன தைரியம்? இன்னும் சீபாவுக்கு மேய்போசத் முடவன் தான். அவன் இருதயத்தில் நினைக்கிறான், முடவன் அவனால ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் தேடி போய் கும்பிட்ற தெய்வம் இல்லை இயேசு, அவர் உங்களை தேடி வர்ற தெய்வம். மேய்போசத் சீபா நினைச்சான் இதுக்கப்புறம் மேய்போசத் கதை முடிஞ்சிச்சுன்னு. அப்படிலாம் கிடையாது. உங்கள் நீதிகள் கண்டிப்பாக நினைவு கூறப்படும். இந்த வார்த்தையை சொல்லு, இப்படி சொன்ன பரவாயில்ல. இங்கே பாரு, அவன் உன்னை கேவலம் பேசிட்டான், உன்னை மூஞ்சில முழிக்க மாட்டேன்றான், நீ எல்லாம் ஒரு ஆளை இல்லைன்னு சொல்லிட்டான்னு உங்களை குறித்து, உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் உள்ள ஒரு நபரை குறித்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் சில நேரம் நம்பிடுறீங்க. அதான் மனுஷர் பார்க்கிற விதமாக பார்க்கறது காரியத்தின்படி நம்ம நடக்கிறனால தான் நம்ம தவறில் போகிறோம். அன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராகுல் கேட்டான், ராகுல் வீட்டில் இருக்கானா? நான் வரலை அப்படின்னு. அதை ராகுல் கேட்குறான். கேட்டுட்டு, அப்பா என் டாடி நான் வீட்டில் இருக்கிறனால தான் நீங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு. தம்பி டாடி அப்படி சொல்லலடா, தெரிஞ்சுக்கிட்டேன் டாடி, நல்லா உருட்டுறீங்க, நல்லா உருட்டுன்னு ஊட்டுறீங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வீட்டில் இருக்கிறனால தான் வரமாட்டேன்றீங்க நீங்கள். நான் ஃபோன் கேட்பேன்னு சொல்லி வரமாட்டேன்றீங்க, நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். தம்பி கண்ணால் கேட்பதும் போய், சரி கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரி போய், டாடி சொன்னது உண்மைதான், ஆனால் அது அதற்காக சொல்லலை. சில நேரங்களில் நம்ம வார்த்தைகளை தந்திரமா தொலைய பண்ணி அதன் மூலம் என்ன செஞ்சுக்கிறான்? மாட்ட வச்சிடறாங்க. இப்ப சீபா சொன்ன வார்த்தையே தாவீது நம்பினாரா நம்பலையா? வாசிப்போம். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேய்போசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். இப்ப என்ன செஞ்சான்? தந்திரமா மேய்போசத்துடைய சொத்தெல்லாம் யாருக்கு இப்போ வந்துருச்சு?
சீபாவுக்கு வந்துருச்சு. இங்கே மேய்போசேத்து அங்கே இல்லை. அவனை குறித்து தப்பாக சொல்லி ஒரு வேலைக்காரன் அவனுடைய ஆசீர்வாதத்தை தாவீதுகிட்டேருந்து பருங்கிக்கிட்டான். இப்போ தாவீது என்ன மாதிரி பார்த்துருக்கிறாரு? ஆவியின் கண்களை பார்த்தாரா, மாம்ச கண்களை பார்த்தாரா? மாம்ச கண்களில் பார்த்துட்டாரு. சாமுவேல் சொல்லி போய் அவங்க ஈசாயில் மூத்தமான போய் அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, டே இவன் இல்லைடா, நான் பார்க்குற மனுஷன் இவன் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப நம்புகிறவங்களே உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு சூழல் வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு நாள் வரும். என் வாழ்க்கையில் நான் அதை அடிக்கடி சந்திக்கிறேன். குற்றப்படுத்துகிற நாவுகள் எனக்கு முன்பாக மலையாக நிற்கிது. நான் ஆண்டவர் கேட்குறேன், என்ன ஆண்டவர் இப்படி கூட்டம் அடிக்கிறாங்கன்னு. அவங்க பார்க்குற விதம் அப்படி இருக்கு, நான் ஒன்று அப்படி பார்க்கல. மாம்ச கண்களில் பார்க்குற மனுஷங்களை குறித்து நான் நியாயந்திக்க விரும்பலை. ஆவியின் கண்களை பார்க்குற தேவனை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். நம்ம இருதயம் அவரை நோக்கி இருக்கணும். அப்பா நீங்கள் எனக்கு போதும், உம்முடைய சித்தம் செய்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. வாழ்கிற நாட்கள் கர்த்தருக்காக வாழணும். என் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஆண்டவரை தேடலை. தேவன் என் மேல் வைத்த அபிஷேகத்திற்காக நான் தேவனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் என் மேல் வைத்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக அவருடைய கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது என் இருதயம். அவர் என்னை பார்த்து சொல்லணும், உத்தம ஊழியனே, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி, என்னுடைய பங்குக்குள்ள பிரவேசி அப்படி சொல்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழணும். இங்கே சீபா மேய்போசேத்தின் ஆசீர்வாதத்தை தந்திரமா வாங்கிட்டான். அவன் ஏற்கனவே முடவன்க, ஆனால் அவன் உத்தமனாய் இருக்கிறான். நீங்கள் முடவன் என்று உங்களை சரீர பிரகாரம் எண்ணிக்கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற எந்த காரியத்திலையும் நீங்கள் பலவீனப்படுத்தாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் வருவார், உங்கள் நீதிக்கு தக்க பலனை தருவார். வாசிப்போம் 2 சாமுவேல் 19 அதிகாரம் 24 வசனம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க எடுக்க வேணாம். தரித்திரரை குறித்து வேதம் சொல்கிறது. மார்க் 14 அதிகாரம் 7 வசனம். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நல்லன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களை தேடுகிறேன். நாம கிறிஸ்துவ தேடுறதுக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் தான் பிரதானமா இருக்கு. ஆண்டவரை தேடினா ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஆண்டவர் தேடினா மேன்மை கிடைக்கும், ஆண்டவர் தேடினா வேலை கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல பிள்ளைகள் கிடைக்கும். வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த இவைகளுக்காக தேடுகிற ஒரு அனுபவத்தை விட்டு ஆண்டவர் நீர் எனக்கு வேண்டும் சொல்லுங்க. இந்த தரித்திரத்தை மாற்றுகிற உலக ஆசீர்வாதத்திலே சிந்தைகளை செலுத்தாமல் நித்திய ஆசீர்வாதமாகிய இயேசுவின் அன்புக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசு நோக்கி பாருங்க. ஒரு நாள் நிச்சயம் மாறுங்க, எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் எல்லாமே மாறும். அந்த மேன்மை உங்களுக்கு வருவதற்கு தேவன் முன்குறித்தபடி உங்களை உயர்த்துவார். அந்த உயர்வு கர்த்தரால் தான் உங்களுக்கு வரணும். ஆபிரகாம் சொன்ன போல மனுஷனை உயர்த்தி அந்த பெருமைகளை போகக்கூடாது. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு உடல் முடியாமல் போச்சு. அங்கே இருக்க அவர் சொன்னார், அந்த உடல் முடியாமல் சூழ்நிலை சொன்னார், எனக்கு கர்த்தர் தேவையில் சந்திப்பான்னு சொன்னார், என்னை அவமானப்படுத்திடாதீங்கன்னு சொன்னார். அந்த விசுவாசி சொல்கிறாரு, நீங்கள் பணத்துக்கு எங்கே ஓடி அலையாதீங்க, முடிஞ்ச முழங்கால் போடுங்க, பாஸ்ட் பார்த்துக்கிறோம் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இல்லாத நேரத்தில் அங்கே விசுவாசிகள் அநேகர் இடத்துல பணம் திரட்டி தெரிந்தவர்கள் போனவங்க பணத்தை வாங்கி கட்டிட்டாங்க. அந்த பாஸ்டர் நேற்றைய தினம் சொன்னார், என்னை கொண்டுட்டாங்க பாஸ்டர். மனுஷிக பிரகாரமாக அந்த பணத்தை வாங்கி அவங்க தங்களுடைய பெருமைகளை நிலைநிறுத்தி நேற்றைய தினம் சொல்கிறாங்க, ஒரு சகோதரி, நான் தான் உயிரை காப்பாற்றினேன். இந்த வார்த்தையை கேட்டக்கூடாதுன்றக்காக நான் நினச்சேன், ஆனால் நீ சொல்லிட்டாங்க, என்னை கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லணும், ஆனால் இன்றைக்கி என்னை கொண்டுட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு செய்த உதவியை வைத்து சொல்கிறாங்க, நான் இல்லைன்னா இன்றைக்கி அவனை உயிரை காப்பாற்றிருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், முன்னாடி போகும்போதே சொன்னேன், ஆசிரியர் சேர்க்கும் சொன்னேன், நீங்கள் எந்த காரியம் செஞ்சிடாதீங்க, எனக்கு நீங்கள் செய்யத்தக்க காரியம் ஒன்று உண்டால் முழங்கால் போடுங்க சொன்னார். மனுஷன் தந்திரமானவங்க. சீபா தந்திரத்தினாலே மேய்போசேத்தின் ஆசீர்வாதத்தை பருங்கி கொண்டா. உங்கள் ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் மற்றவங்க பருங்கி கொண்டது போல இருக்கலாம். பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க. உங்கள் மேன்மை கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யோனத்தான் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயம் என்றால் அந்த மேய்போசேத்தின் ஆசீர்வாதம் சீபாவால் பருங்க முடியாது. உங்களுக்கு உங்கள் கிரியையினாலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயம் என்றால் உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனுமாலும் பறித்து கொள்ள முடியாது. தரித்திரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் தரித்திரத்துக்கு தான் தேவனை தேடுவான். நம்ம ஐஸ்வர்யம் உள்ள தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவதான நம் தேவன் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். காசை நீட்டுறவர்ல அவர் சகலத்தை நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை.
இப்போ சொன்னப்பட்ட வசனம் 2 சாமுவேல் 19 அதிகாரம் 24 வசனம் தொடங்கி. ஆமா 19 அதிகாரம் 24 வசனம் தொடங்கி. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்துக்கும் சவுலின் பேரனாகிய ஆமா 2 சாமுவேல் 19 அதிகாரம் 24 வசனம். குமாரனாகியவா ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். சவுலின் பேரனாகின்னு எனக்கு வருது, அது தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை. யாரு? மேவிபோசேத்து வெயிட்டிங் ஃபார் டேவிட் கம்மிங். தாவீது வருகைக்காக காத்திருக்கிறான். உண்மையாகவே இந்த கர்த்தருக்காக காத்திருக்கவங்க வெக்கப்பட்டு போவதில் ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை போல இங்கே மேவிபோசேத்து யாருடைய வருகைக்காக காத்திருக்கிறாரு? சவுலின் இது தாவீதின் வருகைக்காக காத்திருந்தார். வாசிங்க அந்த திருப்பி 2 சாமுவேல் 19 24 வாசனம் திருப்பி வாசி. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்துக்கு ராஜாவை எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. எதெல்லாம் செய்யல? 3 காரியத்தை செய்யல. அவன் எதையெல்லாம் செய்யல பாருங்க. 3 காரியம். சமாதானத்தோடு வர்ற வரைக்கும் கால் கழுவலை, தாடியை ஷேவ் பண்ணல, அடுத்து வஸ்திரத்தை மாற்றலை. உங்கள் மேன்மை கர்த்தர்கிட்டருந்து அவன் கிடச்சிருக்குன்னா அந்த கர்த்தர் உங்களை திரும்ப உயர்த்துற வரைக்கும் நீங்கள் மனுஷனை தேடி போயிடக்கூடாது. இந்த மேவிபோசேத்து தன் சுயபலத்தை நம்பி வாழலை. ஐயா தாவீது இனிமேல் வரமாட்டார் அப்படி சொல்லி சுயமாக சிந்திச்சு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு வாழலை. அவனுக்கு ஒரு தெரியும், சமாதானத்தோடு தாவீது வருவார், என் தகப்பனாகிய ராஜாதி ராஜாவை கொண்டு வருவார் என்று சொல்லி அவன் நம்பி காத்து கொண்டு அவங்க சமாதானம் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? சில அர்ப்பணிப்புக்குள்ள பயணிக்கணும். புலம்பல் பண்ணலைங்க. அங்கே அவன் புலம்பிக்கிட்டு கண்ணீர் வெடிச்சு கதறிடல, ஒரு சமாதானத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டான். மேவிபோசேத்தோட கேரக்டர் தான் அவனுடைய குவாலிட்டியை தீர்மானிக்குது. அவன் என்ன செய்தான்? மற்றவர்களை போல ஆட்கள் இல்லைன்னா ஒரு மாதிரியும் ஆட்கள் இருக்கும்போது ஒரு மாதிரியும் அங்கே காண்பிக்கல. அவன் சமாதானத்தோடு தாவீது வரும் வரைக்கும் அவன் என்ன செய்ய? கால்களை கழுவலை, தாடியை சேவ் பண்ணல, தன்னுடைய வஸ்திரங்களை மாற்றல, அவன் காத்து கொண்டிருந்தான். நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் நீங்கள் உங்கள் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்களானால் தேவன் என்னை உயர்த்தினது உண்மை என்றது நிச்சயம் என்று நீங்கள் நம்புவீர்களானால் அந்த உயர்வு வரும் வரைக்கும் உங்கள் கண்கள் அவரையே நோக்கி கேட்டுக்கணும். வாசிங்க அடுத்த வசனம் 25. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். ஆமென். ராஜாவுக்கு என்ன கவலை தெரியுமா? சீபாவை போல 2வது தடவை மீட் பண்ணதில்ல. முத அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு தாவீது போனல, அப்பயே நீ என் கூட வந்திருக்கணும்ல. ஏன்னா தாவீது ஒரு கமிட்மெண்ட் போட்டிருக்கான். என்ன கமிட்மெண்ட்? ஒவ்வொரு நாளும் என் கூட தான் நீ சாப்பிடணும். மேவிபோசேத்துக்கு கொடுத்த பிளஸ் என்னது? மேவிபோசேத்துக்கு கொடுத்த தாவீது ஒரு கமிட்மெண்ட் என்னது? நித்தமும் இந்த ஒரு வசனத்தை வாசனை கொடுத்தீங்க அவருக்கு. ரெண்டு சாமுவேல் 19 அதிகாரம் 2 சாமுவேல் 9 அதிகாரம் 11 வசனம். யோனத்தான் நிமித்தம் 2 சாமுவேல் 9 அதிகாரம் 11 வசனம். 9 அதிகாரம் 11 வசனம். ஷீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜா குமாரில் ஒருவனை போல மேவிபோசேத் தன் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். ராஜகுமாரரில் ஒருவரை போல. இப்ப தாவீது அங்க போயிருந்தா யார் போயிருந்திருக்கணும் கூட? வனாந்திர வாழ்க்கைக்கு நீங்க போனோம்னா வனாந்திரத்துல நீங்களும் போகணும். உபத்திரப்படுற மட்டும் ஏசுனார் வேணாம்னு சொல்லக்கூடாது. உபத்திரத்தில் போனோம், நம்மளும் உபத்திரத்துக்கு போகணும். அங்க சொல்ற ராஜகுமாரர்கள் ஒருவரை போல அங்க உட்காந்து சாப்பிட்ற ஒரு அனுபவம். அது கடைசி வசனம் பார்த்தீங்க, 13 வசனம் வாசிங்க.
மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் வசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியால் என்ன செய்யறான்? நித்தமும் எங்க சாப்பிடணும்? மேவிபோசேத்துடைய கண்டிஷனு எங்க சாப்பிடணும்? யார் கூட சாப்பிடணும்? சீபாவோட சாப்பிடக்கூடாது, ராஜாவாகி தாவீதோட சாப்பிடணும். கமிட்மெண்ட், அதுதான் வெயிட்டிங்கு. இப்போ தாவீது இங்க கேட்கிறாரு, அந்த வசனத்துக்கு வந்துருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 சாமுவேல் 19:25 வசனம். அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்து, நீ என்னுடைய கூட வராமல் போனது என்ன? ஏன் கூட எதுக்கு வரல? சீபா எப்போ மீட் பண்ணா? அவர் மலையிலிருந்து இறங்குற பிறகு. ஆனா தாவீது மேவிபோசேத்தை எங்க எக்ஸ்பெக்ட் பண்றாரு? நான் வனாந்திரத்துக்கு போகும்போது நீ என் கூட வந்திருக்கணும்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை அழைத்த தேவன் ஒருபோதும் மறக்கிறதில்ல, உங்களை கை விடுறதில்ல. மனுஷன் வேணா உங்க ஆசீர்வாதத்தை திருடலாம், ஆனால் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்க அபிஷேகத்தை யாராலும் திருட முடியாது. இங்கே மேவிபோசேத்தை தாவீது கேட்குற விஷயம், தன் பிள்ளையால ஓடி போனான். தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைய இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள குறிச்செல்லாம் கவலைப்படல. அவனுடைய ஒரு கவலை, மேவிபோசேத்து நீ ஏன் கூட ஏன் வரலை? நான் போகும்போது நீ என் கூட வந்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா உனக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. என்ன அக்ரிமெண்ட்? டெய்லி நீ நானும் ஒன்னா சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க. நான் ராஜாவோடு கூட அமர்ந்து சாப்பிடும்படியாக, ராஜாவுடைய பந்திலே அமரும்படியாக நான் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது, அந்த தீர்மானத்தை யார் மாற்ற முடியும்? சில சூழ்நிலைகள் மாற்றலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் அதை மாற்றாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. சில சூழ்நிலைகள் நீங்கள் அண்ணாதை போல இருக்கலாம், சில சூழ்நிலைகள் நீங்கள் கைவிடப்பட்டது போல இருக்கலாம், சில சூழ்நிலைகள் நீங்கள் கையேந்தி அலைகிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினவர், உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினது நிச்சயம் நிறைவேற்றும் வரைக்கும் நீங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அவர் மீண்டும் அவர் சமாதானத்தோடு நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவரை நோக்கி மாற்ற நமக்கு கண்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அவர் உயர்த்துகிற நாள் வரும், மீண்டும் நீங்கள் அவரோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் சாப்பிடுவீர்கள் என்று நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். தாவீதோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட எதிர்ப்பு? இப்படி தான் ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு. வாசிங்க தொடர்ந்து 26. அதற்கு ராஜாவாகிய என் ஆண்டவனே, இப்பதான் மேவிபோசேத்துக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்ன சொல்றான்? வேலைக்காரன், எனக்கு ஒரு வேலைக்காரன் கொடுத்தீங்களே, எனக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அப்படி தன் நியாயத்தை சொல்லுவதற்கு ஒரு நாளை தேவன் அனுமதிப்பார். உங்கள் நியாயங்கள் ஒரு நாள் வெளிப்படும். வாசிங்க. என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான், உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால். அவன் இப்பதான் ரியலைஸ் பண்றான், நான் முடவனா போயிட்டேன்ப்பா. அது வரைக்கும் அவன் பெருசா நினைக்கலண்ணா, ஆனா இன்றைக்கு அவன் செய்ய முடியாது போனது நிமித்தமாக முடவனானபடினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். நான் ராஜா கூட தான் போகணும், ஏன்னா நான் அவர் கூட தான் சாப்பிடணும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறேன்? எங்க இருந்து வரான்? நகோமியோட மருமக. எந்த தேசத்து? மோவாப் தேசத்துல வரும்போது ஒரு வார்த்தை சொல்றான், நீர் இருக்கும் இடம் என்னிடம், நீர் இருக்கிற இடத்துல நான் மறிப்பேனாயில் வேற எங்கும் மறிக்க மாட்டேன், நீர் ஆராதிக்கிற தேவன் என் தெய்வம். எவ்வளவு ஒரு கன்ஃபர்ஸ்மெண்ட். அங்கதான் நான் இருப்பேன், உம்மோட தான் இருப்பேன், நீ எங்க மறிக்க அங்க நான் மறிப்பேன், நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்க அதே தெய்வத்தை நான் ஆராதிப்பேன்னு சொல்லி அந்த கன்ஃபர்ஸ்மெண்ட் அங்க பார்க்க முடியுது. மோவாபிய ஸ்திரியாகிய ஒரு மனுஷியோட இருதயத்தில் இப்படிப்பட்ட ஆழமான வைராக்கி இருக்கும்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வைராக்கி இருக்கணும். இங்கே இவன் சொல்றான், அன்னைக்கே எனக்கு அந்த வசனம் திருப்பி வாசிங்க. ராஜாவாகிய உமது ஆண்டவன் அடியேனதில் அந்த வசனத்தை, அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியேன் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ஒண்ணுமே செய்யல, நான் வர முடியல, என்னுடைய நிலை இப்படி இருக்கு, நான் உங்கள்கிட்ட என்னுடைய நீதியை சொல்லிட்டேன், என் நியாயத்தை சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஆண்டவர் இப்படி தான் நான் கேட்கணும். ஆண்டவர், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கறது? சகலமும் விடுதலை இருக்கு. பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது எப்படி? இங்கே அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றா, உனக்கு நலமானபடி செய்யுங்க. நீங்க என்ன செய்ய, என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் உண்மையை சொல்றேன்,
என் நிலைமை இதுதான். வாசிப்போம். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லோரும் சாவுக்கு எதுவாய் இருக்கிறார்களே, ஒளிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அவன் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான். நான் உயிரோடு இருந்து அனுதினமும் உங்களுடைய பந்தியில் சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடுத்த தயவு இருக்குல்ல, இது ஒன்று போதும், வேற எதுவுமே வேணாம். இதுதாங்க உங்க செயல்னால உங்களுடைய தகுதி தீர்மானிக்கப்படுது. நீங்க உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடுறீங்களா, இல்ல தேவனுடைய அன்பு ஒன்று போதுன்னு நினைச்சு தேடுறீங்களா? அந்த தேவ அன்பு உண்மையா இருக்குமானா உங்கள் மேன்மைகளை ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. கழுதையை தூக்கலாம், வற்றல்கள் கூட்டு போகலாம், உங்களுடைய சொத்துக்களை பருகலாம், ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய மேன்மையை ஒரு மனுஷனை பறிக்க முடியாது. அது சொல்றேன், எனக்கு அது போதும்பா, அதை தாண்டி என்ற வேற எதுவுமே வேணாம். ராஜாவோட பந்தியில சாப்பிடக்கூடிய ஒரு ராஜகுமாரனை நம்ம இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறாரு. இங்கே திரும்பவும் தாவீது ஒரு கன்ஃபஸ்மெண்ட் ஊக்குறாரு. அதை வாசிங்க 29. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாக பேசுவானேன், நீயும் ஷீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேல்போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் சமாதானத்தோட. தாவீது என்ன சொல்றாரு? மனுஷ பார்வை பார்க்குறாரு. நீயும் ஏன்னா தாவீது சொல்லிட்டார்ல, சொன்ன வார்த்தை மறுபடியும், ஆனால் நீயும் சீபாவும் ஷேர் பண்ணிக்கோங்க. எதை ஷேர் பண்ணிக்கோங்க? சொத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சொத்துக்களை ஷேர் பண்ணிக்க சொல்லும் போது தாவீது அங்கே ராஜாவும் சரீரப்பிரகாரம் ராஜாவா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வசனம் வாசிங்க, 30 வசனம். அதற்கு மேவிபோசேத்து ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கு அது போதுங்க. ஏன்னா நான் இனி எங்க சாப்பிட போறேன்? சீபாவால சாப்பிட முடியாதுல்ல. சீபா எங்க சாப்பிடணும்? திரும்பவும் வேலைக்காரனா இருக்க முடியும். இப்ப ராஜா வந்துட்டாரு. இப்ப ராஜா வந்த பிறகு மேவிபோசேத்து எங்க உட்காந்து சாப்பிட போறான்? ராஜ அரண்மனையில ராஜகுமாரர்கள் ஒருவனை போல ராஜாவோட சாப்பிட போறான். வசங்க, அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும், அவனே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுங்க. அழிஞ்சு போற ஆசீர்வாதத்துக்காக தேடி அலையாதீங்க. அழிவில்லாத நித்தியமான தேவ ஆசீர்வாதம் தான் உங்க இருதயத்துல இருக்கு. அது சொல்றேன், அவனே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன், எனக்கு வேணாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறது என்ன வேணும் உனக்கு? உலகப்புறம் ஆசையை எதனா வச்சுக்கோ, என்கிட்ட எடுக்கவே முடியாத, கவனிங்க, என்கிட்ட ஒரு மனுஷால எடுக்க முடியாத தேவ தயவு இருக்கு, தேவ கிருபை இருக்கு, தேவனுடைய மகிமை என் மேல இருக்கு. அதை ஒன்னால யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை தான் பொல்லாதவனால பருங்கி கொள்ள முடியும், பொல்லாதவனால பறித்து கொள்ள முடியும், அவை ஏமாற்ற முடியும். ஆனா தேவன் வைத்திருக்கிற அன்பு உங்கள் வாழ்விலிருந்து ஒரு நாள் எடுக்க முடியாது. கடைசியா ஒரே வசனம் அவசியம், நீங்க எடுக்க வேணாம். வெளிப்படுத்த சொல்லுது, உன் கிரியை 3:8 உன் கிரியைகளை நான் நடந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். சொல்லுங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. அவனுக்கு கொஞ்சோண்டு பலன் தான், உயிர் மாத்திரம் தான் இருக்கு. தன் சரீரத்தை அழுக்கான ஆடைகள், தாடி வச்ச சூழ்நிலை, நல்ல கை கால் கழுவல, ஏற்கனவே முடவனா இருக்கும், இன்னும் பலவீனனா இருப்பான், நல்ல சாப்பாடு இல்லாமல் இருந்திருப்பான், நினைக்கிறேன் ரொம்ப பலவீனமா இருந்திருப்பான். அவனுக்கு இது கொஞ்சம் பலன் தான். ஆனா மறுதளிக்கல. ஒரு நாள் ராஜா வருவார், அந்த ராஜாவோடு கூட நான் பந்தியிலே அமர்ந்திருப்பேன். அந்த தேவன் என்னை உயர்த்தினதை ஒரு மனுஷனாலும் என்னிடத்தில் மாற்ற முடியாது. அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, கொஞ்சம் பலம் தான் எனக்கு இருக்கு. சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு. நான் இப்பயும் இயேசு மறுதளிக்கல, இனி எப்பயும் மறுதளிக்க மாட்டேன். ஒரு நாள் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட வருவார். அவர் தம்முடைய சமாதானத்தை பூரணமாய் எனக்கு தருவார். அதற்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்த வாசல் வச்சிருக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. சொல்லுங்க, என் வாசலை எந்த சீபாவும் பூட்ட முடியாது, எந்த பிசாசும் பூட்ட முடியாது, எந்த உலகத்தானும் பூட்ட முடியாது, எந்த மனுஷிக தந்திரமுள்ள மனுஷனும் என் ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது. ஏனால் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், திறந்த வாசலை முன்பா வைத்திருக்கிறேன் என்று அதை நிச்சயம் தருவாரு. சொல்லுங்க, எனக்குரிய உலகத்தின் ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டா, என் வேலையை பிடிக்கிட்டானா போ, என் பெருமை புகழ பிடிக்கிட்டான போ, எனக்கு உண்டான நன்மையான பிடிக்கிட்டான போ. என் மேலே வைத்திருக்கிற தேவ திட்டத்தை ஒருவனால் பிடுங்க முடியாது, என் மேல இருக்க தேவ அபிஷேகத்தை ஒருவனால் பிடுங்க முடியாது, என் மேல வச்சிருக்க தேவ அன்பை ஒரு மனுஷனால பிடுங்க முடியாது. எழுந்திருப்போமா? அல்லேலூயா. இன்னும் நேரம் இல்லை, தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.